ஓகே, கேமரா, மைக். ஸோ இது என்னோட ப்ரஷ்ஷு. இதை வந்துட்டு மைக் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இது இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது எனக்கு தெரில. நான் எடிட்டிங்கில் தான் பார்க்கணும். ஸோ நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஹாய். இந்த சேனல் பொறுத்தளவு ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு புக் மார்க் சீரீஸில் ஒரு விளாக் பண்ண போகிறோம். ஒரு ஃபன் விளாக் தான் எப்பவும் போல். வந்துட்டு நான் எப்படி புக் மார்க் பெயிண்டிங் பண்ணுறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். ஸோ எதனால வந்துட்டு அந்த ஸ்டாரி நைட் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ த மைக் இஸ் யார்ஸ். ஓகே, ஸோ இப்போது புக் மார்க் பண்ண போகிறோம் முடிவாயிருச்சு. என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் மார்க் பேப்பர். இதுக்குன்னு ஒரு பேப்பர் விற்கிது அமேசானில். ஸோ அதுதான் இது ஜென்சங்கம் பிராண்ட்லேருந்து. அண்ட் ரெண்டாவது இந்த அக்ரலிக் பெயிண்ட்டு. ஸோ இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமி பிராண்ட்லேருந்து 36 கலர்ஸ். ஸோ இதுதான் அது. இது மாதிரி கீழே ஒன்று இருக்குது, எடுத்து காட்ட முடியல, வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது ரெண்டே வச்சு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஃபன்னாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேபிள். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். திங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாஸ்கிங் டேப்பு, அப்புறம் கீழே பெயிண்டிங்கு, அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட கோவாஷ் நோட்டு, அப்புறம் இது வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனால் ஃபைன் டிப் ப்ரஷ்ஷு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தேவைப்படுற மெட்டீரியல். இதை வச்சு எனக்கு வீடியோ பண்ண போகிறோம். இங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னன்னு தான் தெரில. ஓகே, ஞாபகம் வந்துருச்சுங்க. ஸோ இதுதான் இது வந்துட்டு என்னோட அழகு பொருள். வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருப்பேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு புக் மார்க் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பேப்பரை அதில் இருந்து டியர் பண்ணி எடுத்துக்கிட்டு வரமாட்டேங்குது. ஓகே, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்துட்டு நார்மல் ஹார்ட் வாஷ்லேயே கிடைக்கும் அந்த மாஸ்கிங் டேப். ஸோ இதை வச்சு இங்கே வந்துட்டு நான் ஒட்டிடுறேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா நான் மைக்கை எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு காட்டுவேன். பட் சேட்லி என்னால் காட்ட முடியலையே. ஐயோ, தண்ணியே எடுக்கலை. ப்ரஷ்ஷு கழுவுறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். டடான், எப்படி அழகா இருக்கா? வந்துட்டு கலர் சூஸ் பண்ணணும். உங்கள் கலர்ஸை ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கலர்ஸை ரஃப் பேப்பரில் யூஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு விதமான ப்ளூ ப்ளஸ் வந்துட்டு பர்பிள் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு இது மாதிரி பண்ண போகிறேன் ட்ராயிங். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் ரிலேட்டடாகவே எடுத்திருப்பேன் பாருங்கள். ஆசிட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ரோஸு, பேல் பர்பிள் அந்த மாதிரியே எடுத்திருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு பிளெண்டிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் 2 விதமான ஃப்ளாட் ப்ரஷ் இதில் எடுத்துக்கிறேன். ஒன்று நம்பர் 6, ஒன்று நம்பர் 5, ஒன்று நம்பர் 6. இது நம்பர் 5, இது நம்பர் 6. ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் போட்டு நினச்சி எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷை துடைக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று வச்சுக்கோங்க எப்போவுமே. பேலட் எடுக்கலை, பேலட் எடுக்க மறந்துட்டேன். ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோடய புது பேலட்டு. இன்றைக்கி இந்த வீடியோக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, பேலட் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்க் கலர்ஸ்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இது டார்க் கலர், இது டார்க் கலர், இது டார்க் கலர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது 3 லைட் கலர்ஸ். ஸோ டார்க் கலர்ஸ் எப்போவுமே மேலே வரும், லைட் கலர்ஸ் கீழே வரும். ஸோ நான் இங்கேயே ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறேன் இந்த வட்டம். கோபால்ட் ப்ளூ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ. ஏன்னா அது ரெண்டும் தானே ஒரே ஃபேமிலி, அதனால். இப்போ வந்துட்டு நல்லா நீங்கள் அது 3ஐயும் பிளெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வயலட் ரொம்ப லைட்டாக மேலே வச்சுக்கிறேன். லைட்டான்னு சொல்லிட்டு நிறையா வச்சுட்டேங்க. ஓகே, அதோட மரத்தில் மிக்ஸ் பண்ணிட்டா சரியா போயிடும். இதுக்கு பேர் பேல் பர்பிள்னு சொல்லுவாங்க. ஒரு கிரேடியண்ட்டான ஒரு பேக்ரவுண்டை கொண்டாந்துட்டோம். இதுக்கப்புறம் தண்ணியை வந்துட்டு எப்போவுமே ப்ரஷ்ஷை முதல் தடவை வாஷ் பண்ணிடுங்க. இத்தனை தடவையாடா வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லாதீங்க, வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரஷ் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணி எடுத்து தொடச்சிருங்க. ரொம்ப நேரம் ஒரே ஆங்கிளில் இருப்பீங்கல்ல, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆங்கிள் பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். க்ளவுட்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஒயிட் கலர் எடுத்து. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர் டைட்டானியம் ஒயிட்.
டைட்டானியம் ஒயிட்டை மேலே அப்படி லைட்டாக கொட்டிக்கிறேன். ரவுண்டு ப்ரஷ் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ப்ரஷ்ஷோ ஃபைன் டிப் ப்ரஷ்ஷோ ஏதோ ஒன்று. அதோட லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ப்ளூவை ஒயிட்டோட அந்த ப்ளூவை மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு எஃபெக்ட் வரும். அதை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். பேஸ் லேயர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். சில நேரம் ப்ரஷ் இருக்குல்ல தப்பாக சூஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? அது வந்து ஸ்டோக்ஸ்லேயே கண்டுபிடிச்சி போடலாம் ஐயோ அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் மாற்றலாம். இப்போ நான் மாற்றிடுறேன். இருந்தாலும் சும்மா ஒரு பேஸ் லேயருக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ப்ரஷ்ஷையும் கழுவிடுங்க கைஸ், நல்லா கழுவிடுங்க. டீட்டெயில்டு ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்தா பார்த்துக்குங்க, டீட்டெயில்டு ப்ரஷ். சில தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்கு கொடுப்பாங்க? பேர்லேயே இருக்க மாதிரி டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக மட்டும். அடுத்து வந்துட்டு ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா ஒயிட்டு தான் தேவை. மேகம் இருக்க இடத்துல எப்படிப்பா பனி உழுகும்லாம் தயவு செய்து கேட்காதீங்க கைஸ். நானே சும்மா வரைகிறேன். திருவிழாவில் தொங்க போகிற லைட் வரைய போகிறோம் அடுத்து. இது வந்துட்டு விளாகா இல்லை டுட்டோரியல் வீடியோவான்னு எனக்கே தெரியலை. ஏன்னா வந்துட்டு கேமராவை கொஞ்சம் என்னைய ஃபோக்கஸ் பண்ணுப்பா. இருங்க கைஸ், தெரியவே நான் நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்து அதையும் மறந்துட்டேன். கேமராவை ஒரே ஆங்கிளில் வச்சுட்டேன். அதனால வந்துட்டு என்னால் வந்துட்டு மாற்றி மாற்றி எடுக்க முடியலை. ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த பேலட் வச்சிருந்தேன்ல, இந்த பேலட் இதை யூஸே பண்ணாம எப்படி சைட்ல இருக்கிறத வச்சே முடிச்சிட்டேனா. ஸோ இது ஒரு டிராயிங் டிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது நீ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனல் என்னடா பண்ண, இது என்னோட மச்சான், கசின். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அவுட்புட் இங்கே இருக்குது. நான் வந்துட்டு அவுட்புட்டை வந்துட்டு ஷார்ட் மாண்டேஜஸாக போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஸ்னீக் பிக். இந்த டிராயிங் நல்லா இருக்கா இல்லையா நீ சொல்லுவேன். வீடியோக்காக சொல்லாமல் ஒழுங்காக சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? இந்த மைக்கை பிடி, அதான்டா மைக்கு, அதில் பார்த்து சொல்லு. இந்த டிராயிங் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. நல்லா இருக்கு மச்சான், ரொம்ப சந்தோஷம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது பாய் பாய், உங்கள் ஆதில்.